ஒரு சொத்து வாங்குறப்ப நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் பார்க்கணும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேண்டை போய் விசிட் பண்றப்போ அந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்ச வேற ஃபர்ஸ்ட் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரிசர்ச் பாருங்க. அந்த லேண்டோட ஹிஸ்டரி முதல்ல ரிசர்ச் நீங்க தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்ச வேற அதுக்கப்புறம் லேண்ட் ஓனர் கிட்ட போய் நீங்க பேசி ரேட் முடிச்சு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வேற அதுக்கப்புறம் லீகலுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்க வாங்கணும். என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் வாங்கணும் பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட், பட்டா, சிட்டா, அடங்கல், ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் அட்வொகேட் கிட்ட கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஓப்பனிங் வாங்குங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாத அட்வொகேட் கிட்ட கொடுத்து நீங்க ஓப்பனிங் வாங்கினா அது நாட் வேலிட் தான் சொல்லுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 100 to 50 வருஷத்துக்கு போட்டு வாங்குங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த சொத்தோட முழு ஹிஸ்டரி தெரியும், கரெக்டான ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு போகுது 20 வருஷத்துக்கு போகுதுன்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி ஹிஸ்டரி தெரியாம போயிருங்க. அதனால யார் யார் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்டு வாங்க வேற. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்றப்போ ஒரு முறையான ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வெண்டர் கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுத்து டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்லுங்க. டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்த வேற 4 பேர்கிட்ட கொடுத்து நீங்க அதை ஏதோ எழுத்து கிடைக்கல இந்த மாதிரி எதாவது பார்த்துட்டு முக்கியமா சர்வே நம்பர் ஏதாவது மாறிக்கும் பாருங்க.